இன்று நாம் தென்காசி மாவட்டத்தில் பண்போழி என்னும் ஊரில் அமைந்துள்ள திருமலை முத்துக்குமாரசாமி முருகன் கோவில் பற்றி பார்க்கப் போகின்றோம் வாங்க. மேற்குத் தொடர்ச்சி மலையால் சூழப்பட்ட சிறிய மலையில் அமைந்துள்ள திருமலை குமாரசாமி கோவில் மிகவும் பிரபலமானதாகும். இக்கோயில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும், செங்கோட்டையிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் பண்பொழி என்ற இடத்தில் உள்ளது. பைம்பொழில் நாளடைவில் பண்பொழி ஆகிவிட்டது. முன்னர் 626 படிகள் வழியாக மட்டுமே ஏறிச் சென்று தரிசிக்கும்படி அமைந்திருந்த இத்திருக்கோவிலுக்கு தற்போது மலை மீது வாகனங்களில் செல்வதற்கு ஏற்றபடி தார்ச்சாலை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மலை ஏற முடியாதவர்கள் மலைக்கோவிலில் வாகனம் மூலமும் மேலே செல்லலாம். இருசக்கர வாகனங்களுக்கும் அனுமதி உண்டு. நல்ல வாகன நிறுத்தும் இடம் வசதியும் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து குறைவான படிகள் ஏறினால் கோவிலுக்குச் சென்று விடலாம். இந்நிலையில் கோவில் அடிவாரத்திலிருந்து மலைப்பகுதியில் உள்ள கோவிலுக்குச் சென்று வரும் வகையில் 2 மினி பஸ்கள் விடப்பட்டுள்ளன. நெல் வயல்கள், தென்னந்தோப்புகள் மற்றும் பசுஞ்சோலைகளுக்கு நடுவே உள்ள திருமலை மீது இந்த கோவில் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவிலின் அடிவாரத்தில் கிழக்கு நோக்கிய வல்லப விநாயகரையும் பின் அங்கிருக்கும் பாத மண்டபத்தை தரிசித்துவிட்டு மலை ஏறிச் செல்ல சுமார் 626 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இங்குள்ள படிக்கட்டுகள் வழியாக ஏறிச் சென்றால் திருமலைக்குமரன் கோவிலைச் சென்றடையலாம். பாதையின் நடுவில் நடுவட்ட விநாயகர் சந்நிதியும் அருகில் இடும்பன் சந்நிதி உள்ளது. இந்த கோயிலில் அமர்ந்திருக்கும் முருகன் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்துக்குமார சுவாமி என்றும் அழைக்கப்படுவதால் இங்கே உள்ள மக்களில் பலர் திருமலை என்ற பெயருடன் காணப்படுகின்றனர். ஓம் என்ற வடிவம் கொண்ட இந்த குன்று கடல் மட்டத்திலிருந்து சுமார் 520 அடி உயரத்தில் உள்ளது. இந்த கோவிலில் 626 படிகள் உள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர்தான் இங்கு மலைப்பாதை அமைக்கப்பட்டது. இந்த திருமலை குமாரசாமியை மலை மீது ஏறி வழிபட்டால் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடுவதற்கு திருமலை முருகன் கோயில் மிகச்சிறந்த ஸ்தலமாக கருதப்படுகின்றது. இங்குள்ள முருகன் பால முருகனாக கையில் வேலோடும் மயிலோடும் காட்சி தருகிறார். வலது முன் கை அபய ஹஸ்தமாகவும் வலது பின் கை வஜ்ராயுதம் தாங்கியும் காட்சி அளிக்கின்றன. இடது முன் கை சிம்ஹ கர்ணம் எனும் முத்திரையைக் காட்டுகிறது. இந்த மலைக்கோவிலைச் சுற்றி நிறைய தென்னந்தோப்புகள் மற்றும் பசுஞ்சோலைகளும் நெல் வயல்களும் சூழ்ந்துள்ளதால் மலை உச்சியில் இருந்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமானதாக காட்சியளிக்கின்றது. படிக்கட்டுகள் முடிந்தவுடன் மலையுச்சியில் ஒரு உச்சிப்பிள்ளையார் சந்நிதி அமையப்பெற்றுள்ளது. அந்த சந்நிதியில் 16 படிக்கட்டுகள் இருக்கிறது. வாழ்வில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய 16 பேறுகளை குறிப்பதாகச் சொல்லப்படுகின்றது. இவரை வணங்கி சற்றே முன் சென்றால் ஆதியில் வேலிருந்த இந்த திருக்கோவிலின் தல விருட்சமாகிய புளிய மரம் உள்ளது. இந்த ஆலயத்தின் தல வரலாறு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆதியில் திருமலைக் கோயிலில் காளி கோவிலும் ஒரு புளிய மரமும், அந்த மரத்தின் அடியில் ஒரு வேல் மட்டும்தான் இருந்தது. இங்கு திருமலை காளி கோவிலில் அர்ச்சகராக இருந்த பூவன் பட்டர் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்து வந்தார். ஒரு நாள் பூஜைகளை முடித்துவிட்டு இங்கிருந்த புளிய மரத்தின் அடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் கனவில் முருகன் வந்து சிறிது தூரத்தில் கோட்டைத் திரடு என்னும் இடத்தில் மண்ணிற்குள் புதைந்து உள்ளதாகவும் அதனை கட்டெரும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று அடையாளம் காட்டும் என்றும் அந்த திருமேனியை எடுத்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டும்படியும் கூறி அருளினார். இதனைக் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த பட்டர் தான் கண்ட கனவை அப்போது இப்பகுதியை ஆட்சி செய்த பந்தள மன்னரிடம் சென்று கூறினார். மறுநாள் பந்தள மன்னர் முன்னிலையில் பட்டர் முருகப்பெருமான் கனவில் கூறிய கோட்டைத் திரடு என்னும் இடத்தில் கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்லும் புற்றினை அடையாளம் காட்ட அரண்மனை வீரர்கள் அந்த இடத்தை தோண்டிட அங்கு முருகப்பெருமானின் திருமேனி விக்கிரகம் கிடைக்கப் பெற்றது. அவர்கள் முருகப்பெருமானைக் கொண்டு வந்து திருமலையில் பிரதிஷ்டையும் செய்து பந்தள மன்னர் உதவியுடன் இக்கோயிலை உருவாக்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இங்குள்ள முருகப்பெருமானின் திருமேனியை மண்ணிற்குள் இருந்து தோண்டி எடுக்கும்போது கோடாரிப்பட்டு மூக்கில் சிறு தழும்பு ஏற்பட்டு விட்டதாகவும் அந்த தழும்பு கூட முருகப்பெருமானுக்கு அழகாக அமைந்து விட்டதால்
மூக்கன் என்று செல்லமாக அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மூக்கன், மூக்காண்டி என்ற பெயர்களும், பெண் குழந்தைகளுக்கு மூக்காயி, மூக்கம்மாள் என்ற பெயர்களும் வைக்கின்ற வழக்கமும், குழந்தைகளுக்கு இத்தல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு மூக்கு குத்தும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள வெளிப்பிரகாரத்தில் உச்சி பிள்ளையார் சந்நிதியை தாண்டி மேற்கு பிரகாரத்தில் அஷ்டபத்ம தீர்த்த குளம் உள்ளது. இந்த குளம் அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த குளத்திற்கு தற்பொழுது பூஞ்சுனை என அழைக்கப்படுகிறது. இந்த பூஞ்சுனையின் கரையில் சப்தகன்யர்கள் அருள் பாலிக்கிறார்கள். அதனை தாண்டி நடந்தால் வடமேற்கு மூலையில் வடதிசை நோக்கிய திருமலைக்காளி சந்நிதி அமையப் பெற்றுள்ளது. இந்த காளி திருமலையின் காவல் தெய்வமாகும். இக்கோயில் திருப்பணி காலத்தில் கல் தூண்களையும் உத்தரங்களையும் மலையின் மீது இழுத்துச் செல்ல யானைகள் பயன்படுத்தப்பட்டன. கனத்த பெரிய கயிறுகள் கிடைக்காத அக்காலத்தில் பனைநாரில் திரிக்கப்பட்ட கயிறு மூலம் உத்தரங்கள் மேலே இழுக்கப்பட்டன. சில நேரங்களில் கட்டு அவிழ்ந்து தூண்கள் கீழே விழுவதுண்டு. தூண்கள் பயங்கர வேகத்துடன் கீழ் நோக்கி உருண்டு வரும். அப்போது இப்பகுதியில் வசித்த துறவியான சிவகாமி அம்மையார் என்பவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாது முருகா எனக் கூறிக்கொண்டு தன் தலையை தடுத்து நிறுத்துவாராம். மறுபடியும் அந்த தூண்கள் மேலே இழுக்கப்படும் வரை தன் தலையால் தாங்கியபடி இருப்பாராம். இப்படி அற்புத சாதனையை நிகழ்த்தும் சக்தியை முருகப்பெருமான் அவருக்கு அருளியிருந்தார். மேலும் வாழை மட்டைகளில் செங்கல் ஏற்றிக்கொண்டு மலை உச்சிக்கு இழுத்து சென்றும் திருப்பணிக்கு உதவியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் கோவில் தெப்பக்குளத்தை முழுவதுமாக தூர்வாரி அதை செம்மைப்படுத்தும் பணியையும் மிக நேர்த்தியாகச் செய்து முடித்தார். தற்போதும் கோயில் மலை உச்சியில் அழகாக காட்சி தரும் அந்த பூஞ்சுனை தெப்பக்குளமும் திருக்கோவிலிலுள்ள ஒவ்வொரு தூண்களும் துறவி சிவகாமி அம்மையார் பெயரைக் கூறும். இவ்வளவு அற்புத திருப்பணிகளையும் செய்து இறுதியில் திருமலைக்குமரனுக்கு நேர் எதிராக மலைக்குக் கிழக்கே சிறிது தொலைவில் ஜீவ சமாதியடைந்தார். இவருக்கு இக்கோயிலில் உருவ சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருமலை பற்றிய கல்வெட்டு ஆய்வு குறிப்புகள் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஆய் அண்டிரன் என்னும் அரசன் ஆண்ட கவிரமலை என்றும், சிலப்பதிகாரத்தில் வரும் நெடுவேல் குன்றம் என்பது இக்குன்றமே என்றும், கண்ணகி இக்குன்றைக் கடந்தே சேரநாடு சென்றாள் என்றும் ஆராய்ச்சி குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.